மிடில் கிளாஸ் ஒழிச்சு கட்டுறான். அப்படி ஒரு இடமே இருக்கக்கூடாதுன்னா பெண்கள்ல பெரும்பான்மையானோர் இலவச படித்த பெண்களும் சேர்ந்து எம்ஜிஆர் காலத்துல வந்த தொழிற்சாலை சொல்லுன்னு பார்க்கலாம். 9 வருஷம் அவங்க ஆட்சி இருந்துகிட்டே இருக்கு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இந்த தமிழ்நாட்டு கொண்டு வந்த ஒரு தொழிற்சாலை சொல்லுவாங்க. வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்கிறது இந்தியாவில் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்? இன்னும் எத்தனை வருஷம் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க போற? அரசியல் ஒரு காலத்துல மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக, மக்களுக்கான பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக, மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு வந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. உனக்கு காசு கொடுத்தா நீ கொடுக்குற ஓட்டை வச்சுக்கிட்டு நான் இந்த பிசினஸுக்கு நான் வந்துடுறேன், அரசியல் பிசினஸுக்கு வரும், அதுல எனக்கு கமிஷன் கிடைக்கும், இது கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதுல இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம். அது வியாபாரத்துல இதெல்லாம் தப்பு சொல்ல முடியும். அப்போ இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன வேணா அடிச்சுப்பீங்க பிடிச்சிப்பீங்க, பாதிக்கப்படுறது மக்கள் ஆகிய அது மக்கள் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. காசு வாங்க ஓட்டு போட, காசு வாங்குறவங்களுக்கு பிரச்சனை, காசு வாங்காதவங்களுக்கு என்ன? அதுக்கு அவன் பண்ண தப்பு. வியாபாரம் அவனும் கேள்வி கேட்க முடியாத நிலைமைக்கு. இப்ப நான் ஓட்டுக்கு காசு வாங்கலன்னா அது ஏன் தப்பு? எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்கணும். மத்திய தர குடும்பங்கள் அடித்தட்டு மக்கள் அதை வாங்குறாங்க. மேல்தட்டு மக்களுக்கு கவலை இல்லை, ஜெயிச்சவன அவங்க விலைக்கு வாங்கிடுறாங்க. அதுதான் அவங்க பண்றாங்க. இந்த நடுத்தர மக்கள் தானே இதுல பிரச்சனையே. மிடில் கிளாஸ் தானே. இப்படி இல்லாம அப்படி இல்லாம போய் ஓட்டை டில்ட் பண்றதே நம்ம மாதிரி மிடில் கிளாஸ். அதனாலதான் நான் சொல்றான், ஹிட்லர் அவன் சொன்னது அந்த காலத்துல மிடில் கிளாஸ் ஒழிச்சு கட்டுறான். அப்படி ஒரு இடமே இருக்கக்கூடாதுன்னா புவர் இருக்கலாம், ரிச் இருக்கலாம். There should not be any middle class because those are the people who never decides anything. They tilt the reality. They go for the fantasy. அப்படின்னா எதிர்பார்ப்பே மீறி அளவுக்கு. ஆமா, அவங்க தான் எதையுமே ஒரு முடிவெடுக்காத ஆசாமிங்க. கடைசி நிமிஷத்துல எதை வேணாலும் கழுத்து இருக்கக்கூடியவங்க. கொள்கைகளுக்கு அடிப்படையில இல்லாம அந்த நிமிஷத்துல வர்ற சன நேரத்துல ஏற்படுகிற முடிவுகள்னால பல அரசுகளை கவுட்டுறதுக்கு காரணமே இந்த மிடில் கிளாஸ். அந்த மிடில் கிளாஸ் ஒழிச்சு கட்டுறாங்க. மெயின் காப் எடுத்து படிச்சுப்பாரு. மிடில் கிளாஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஒரு அரசு அமைவதும் அது நாசமா போறதும் மிடில் கிளாஸ் தான். அதனால இன்னைக்கு மிடில் கிளாஸ், இன்னைக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாம் காசுக்கு வாங்காம இருக்காங்க. வாங்கிட்டு நீ ஓட்டு போட முடியும். இது நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு இலவசமே தேவையில்லை, நீங்க ஏன் இலவசமா கொடுத்து என்ன இது தள்ளுறீங்க? ஒரு இது போட்டாங்க, ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. ஆமா, இலவசங்கள் தேவையான்னு. படிச்சவன் படிக்காத அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் எடுக்கிறாங்க. பெண்கள்ல பெரும்பான்மையானோர் இலவசம் படித்த பெண்களும் சேர்ந்து. அப்ப இந்த சர்வேயின் அடிப்படைகள் வச்சுதான் இந்த முடிவு. சர்வேல பார்த்தாக்கா பெண்கள் இலவசத்துக்கு அடிபடுகிறாங்க. அதனாலதான் எம்ஜிஆர் பல்பொடி, பிரஷ், டூத் பிரஷ், செருப்பு, ஹேர் ஆயில் இது மாதிரி கொடுத்து அப்படித்தான் அவர் ஓட்டே வாங்கிட்டு இருந்தாரு. ஏதாவது இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க, எம்ஜிஆர் காலத்துல வந்த தொழிற்சாலை சொல்லுன்னு பார்க்கலாம். 9 வருஷம் அவங்க ஆட்சி இருந்துகிட்டே இருந்தது. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இந்த தமிழ்நாட்டு கொண்டு வந்த ஒரு தொழிற்சாலை சொல்லுங்க பார்க்கணும். எங்க ஆனா அவர்கிட்ட தொழில் மந்திரியா இருந்தாரு. ஒண்ணுமே செஞ்சது இல்லை. ஒரே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க, வேலூர்ல வெடிகுண்டு தொழிற்சாலை, அவ்வளவுதான். அதை தவிர ஒண்ணுமே கிடையாது. இருந்த தொழிற்சாலையை கூட சரியா நடத்தல, அவ்வளவுதான். ஒரு தொழிற்சாலை கிடையாது. தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை. எங்க அண்ணன் தான் தொழில் அமைச்சர். ஒண்ணுமே கிடையாது. சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்காங்க. 9 ஆண்டு கால இருண்ட ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு சிஏஜி அறிக்கை, சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல் கொடுத்த அறிக்கை. கொடுத்த காசு அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? காசை செலவு பண்ணாம வச்சுக்கிட்டு இருந்தாக்கா நம்ம ஆட்சி நல்லா பண்ணோம்னு அர்த்தம் நினைச்சுக்கிட்டாரு. கொடுக்குற பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணுங்கிறது அடிப்படை ஜனநாயகமே அவருக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. இவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தி வச்சாங்க, சிரிச்சாங்க. மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாம கொண்டு போய் பேங்க்ல போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நினைச்சுக்கிட்டாரு பேங்க்ல போட்டு வச்சிருந்தாங்க பெரிய விஷயம். சினிமாக்காரர் அப்புறம் தான் அவருக்கு 2வது 3வது தடவை வரும்போது அவருக்கு விஷயம் புரிஞ்சு. பட் அவங்க அந்த டைம் லேட். இப்ப மக்களோட கோரிக்கை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நீங்க பண்ணாலுமே நீங்க வாக்குறுதிகள் நிறைய கொடுக்குறீங்க, செயல்பாடுகளை பார்க்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது உண்மைதான். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கணும். இப்ப கூட இந்த இதுல நிறைய சலுகைகளை சொல்லியிருக்காங்க. சலுகைகளுக்கான வருமானம் எங்க இருக்குது அதை சொல்லணும். இல்ல அதை பட்ஜெட் பார்க்கும்போது பரவாயில்ல, கல்யாணத்துக்கு வந்தாக்க இலவச தாம்பூலம் இந்த மாதிரிலாம் சொல்லி ரைட்டு. தாம்பூலம் வாங்கறதுக்கு காசு வச்சிருக்கியா? அங்கதான் கேள்வி. என்ன கடனை கொடுக்க போறேன்? அது எல்லாருமே அதான் கேட்கறாங்க. இலவசங்களை அறிவிக்கிறது தப்பு இல்லை. இலவசங்களிலேயே நீங்க எத்தனை காலம் வச்சிருக்க, எத்தனை காலம் இன்னும் இலவசத்துல வச்சிருக்க போறீங்க? நான் ஒரு தடவை அதை தான் நான் ஒரு டிவில இருந்த போது நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொங்கலுக்கு இலவச வேட்டி சாலை என்னுடைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா மேலும் 5 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. அதை செய்தியா நான் சொன்னேன். இவங்க ஆட்சி காலத்துல இன்னும் 5 லட்சம் பேர் ஏழைகள் ஆயிருக்காங்க. இவங்க ஆட்சி ஒரு வருஷமா இவங்க பண்ண ஆட்சியில இத்தனை டிசம்பர் தான் ஏழைகளா இருந்தாங்க. இவங்க ஆட்சியில இன்னும் 5 லட்சம் பேர் பிச்சைக்காரராக இருக்காங்கிறது ஓப்பனா சொல்லி அவங்களுக்கு இலவச வட்டி சேலை வாங்குற அளவுக்கு அவங்க மோசமா இருந்த நிலைமை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அந்த விளம்பரமே அதோடு நின்று போச்சுங்க.
இந்த இலவச வெட்டி சேலைங்கிற விளம்பரமே அதுக்கப்புறம் கொடுக்கல. அந்த பிஆர்ஓ ஓடியாந்துட்டாரு. என்ன எதுக்காக சார் அப்படி இப்படி பேசுனீங்க? பேசிட்டீங்க? ஏன்னா அது அவங்க அகஸ்மாத்தா பார்த்திருக்காங்க. ஆமா. மறுநாள் காலையில வந்து என்ன சார் இப்படி பேசிவிட்டீங்க? மேடம் ரொம்ப அப்செட் சார். இலவசம் நீங்க சொல்லும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு யோகியதை இல்லாம என்ன ஏழையா வச்சிருக்கிறீங்க. பிச்சை எடுக்கிறது பண்ணி வச்சிருக்கிறேன். இலவசங்கள் நீங்க அறிவிக்க உங்களுடைய ஆட்சி வந்து தப்பா இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஜெயிக்கலாம். இலவசத்துக்கு அலையிற மக்களாவே தானே நீ வச்சிருக்கிற. இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை நம்ம என்ன சொல்றோம்? 75 ஆண்டுகளா வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்கிறது இந்தியாங்கிற. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்? இன்னும் எத்தனை வருஷம் நீ வளர்ந்துகிட்டு இருக்க போற? என்னைக்குதான் நீ வளர்ந்து முடிக்க போற? எப்பதான் வளர்ந்து முடிக்க போற? அதான் கேள்வி. வளர்ந்து வரும் நாடுகளில் அந்த லிஸ்ட்லயே இன்னைக்கு இருந்து 75 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னேற்ற காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது அதிகாரிகள்கிட்ட இருக்குது. அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகளை சரியான முறையில வழி நடத்தல. அப்ப நீங்க நல்ல தலைவன் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நல்ல தலைவர்கள் இருந்தாலும் வழிகாட்ட வேண்டிய ஆட்கள் சரியா இல்லை. நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் வந்து சரியா நிறைவேற்றலைங்கிறது தான் உண்மை. திட்டங்கள் இருக்குது, அருமையான திட்டங்கள் இருக்குது. அதை நிறைவேற்றல. இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ராங். இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லும்போது பாலிசி இஸ் ரைட். கொள்கைகள் இருக்குது, நிறைவேற்றத்துக்கு அந்த வழி. பிளான் எதனால சரிப்படலன்னு நினைக்கிறீங்க? அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கம் சொல்லும்போது அவங்க இதெல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணிருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன பாக்குறாங்கங்க. நான் வந்து என்ன மாதிரியான மூட்ல இருக்கிறேங்க பாக்குறாங்க. சம்பாதிக்கிற மூட்ல இருக்கிறேன்னாக்கா அந்த அதிகாரி ரைட் நம்ம ஆளு சம்பாதி சார் இதுல இதை பண்ணீங்கன்னா இதுல இவ்வளவு வரும் சார், இதுல இவ்வளவு பண்ணீங்கன்னா இதுல இவ்வளவு வரும் சார் அப்படிங்கிற. ஒரு ஊர்ல வந்து ஒரு அதிகாரியை போட்ட உடனே அதை ஒரு டிபார்ட்மெண்ட்ல போட்ட உடனே ஐயோ அதுக்கா போயிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அதுல வருமானம் வராது. எந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டை மேல கொண்டு வரேன்னு போறவன் தாங்க அதிகாரி. அது இல்லையே. இந்த மாதிரி அதிகாரிகள் இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் ஜாஸ்தியா இருக்கிறார். செலவு பண்ணி தானே அதிகாரி ஆகுறாங்க. அப்புறம் இப்போ பதவிக்கே செலவு பண்ணி தான் உள்ள போறாங்க. ஆமா அதெல்லாம் இப்ப ஒழிச்சிட்டாங்கறாங்க. ஒரு பக்கத்துல காசு கொடுத்து எல்லாம் பண்றாங்க. அரசியல்னு ஒண்ணு ஆரம்பிச்ச அன்னைக்கு அவங்க கொள்கைகளை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இதுல வந்தது லஞ்சம் தான். அதுக்கப்புறம் தான் மச்சம் பண்ணாங்க. அப்ப படிச்சு உட்கார்ந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றவன முட்டாள்னு நினைக்கிறீங்க? இதுதாங்க பாரதியார் அழகா சொன்னாரு. படித்தவன் சூதும் வாதம் பண்ணினால் போவான் ஐயோ வென்றே போவான். இதுக்கு மேல எவ்வளவு படிக்கிறவனும் லஞ்சம் கொடுத்தா உள்ள போவான்னு நினைக்கிறீங்க? படித்தவனும் சரி, இந்த விஷயம் லஞ்சம் வாங்குறவன் யாருங்க? அதிகாரி தாங்க வாங்குறான். படிக்காதவன் அதிகாரியா வர்றான். இந்த விஷயம்லாம் மாறணும்னா நாங்க என்ன பண்றோம்? நாம மாறணும். நான் மாறணும். நீங்க மாறணும்னா அந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரி மாறணும். ஒரு போலீஸ்காரர் பிடிக்கிறாரு சார், அந்த சார்ஜ் ஷீட் போட்டோன்னா கோர்ட்டுக்கெல்லாம் வர வேண்டி இருக்குங்கிறாரு. சர்ச் இருந்தாங்க விட்டா போதும். இவரோட அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கவுண்டர்ல விற்கிறான். கிடைக்காது போட்டுருக்குது. பிளாக்ல வாங்குறோம். இப்பதான் பிளாக்ல இருக்கிறத விக்கலங்கிறாங்க. தியேட்டருக்கு வரவனே காணா அப்புறங்கிறது பிளாக்ல. அது சினிமா உதாரணம் பழைய எங்க காலத்தை வச்சு சொல்றேன். நீ சினிமா இல்ல, சினிமா கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்றேன். பிளாக்ல கிடைக்குதுன்னு போது எண்ணத்துக்கு வர்றான். பிளாக் கொடுத்து வாங்குறது. நம்ம இங்க ரயில்வே ரிசர்வேஷன் இல்லைன்னுவாங்க. அங்க அதுக்குன்னு ஆளுங்க இருக்கிறான். அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்தாக்க என்ன பர்த் வேணும்னு சொல்லி அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் இருக்குது இல்ல. கொடுத்து தானே வாங்குற. அது யார் பழக்கினது? நீ தானே கொடுத்த. நீ குடிக்கிறவன் இருக்கிறதுனால தாங்க சாராயம் காய்ச்சறான். நான் குடிக்கிறத எல்லாருமே நிறுத்தி விட்டாக்கா சாராயம் எப்படி காய்ச்சுவான்?